பயமா பயமா பயம்னா பயம் சொல்லுங்க. அடுத்த தலைமுறைகள் தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி அண்ணனை போடுறாங்க, அண்ணாமலை அண்ணனை போடுறாங்க, சீமான் அண்ணனை போடுறாங்க, விஜய் அண்ணனை போடுறாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல. இன்னைக்கு ஒரு டிவி சேனல்ல பேர் சொல்ல விரும்பல பாக்குறேன். அடுத்த தலைமுறைகள் தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி அண்ணனை போடுறாங்க, அண்ணாமலை அண்ணனை போடுறாங்க, சீமான் அண்ணனை போடுறாங்க, விஜய் அண்ணனை போடுறாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். விஜய பிரபாகரனை போடல. ஏன் இதைங்க நான் பேசுறேன்னா, ஏன் போட்டோ போடலன்னு கேட்கல. இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்களே. இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும், நீங்க ஆட்சிக்காக நீங்க போராடுறீங்களே. ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்காக எல்லாரும் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போராடுறீங்களே. இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருமே வருத்தப்படுறோம்ல, சே இந்த பிளேயர் இவ்வளவு நல்லா ஆடுறாரு வர முடியலன்ட்டு. நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை தவிர்த்து மீது யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல. இதை ஏன் இப்ப சொல்றேன்னா, இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மக்கள்னா ஒரு நபர். இந்த நபருக்கு ஒரு மேடை, ஒரு மைக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். என்ன விஜய் பிரபாகர் போட்டோ, தேமுதிக போட்டோ போயிட்டா பீனிக்ஸ் பர்மார் வந்து பயமா பயமா பயம்னா பயம் சொல்லுங்க. கேப்டன் சொல்ல இருட்டை மறைக்கலாம், ஆனா சூரியனை மறைக்க முடியாது. இது கேப்டனோட கட்சி, எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி.